28 தொகுதிகள் போதுமா அல்லது 70 தொகுதிகள் வேணுமா? காங்கிரசுக்கு வலை வீசும் விஜய். தமிழகத்துல அரை நூற்றாண்டு கால திராவிட அரசியலை மாற்றி அமைக்க ஒரு புதிய கட்சி, ஒரு புதிய சக்தி தயாராகிருச்சு. திமுக கூட்டணியில துணை முதலமைச்சர் பதவி கேட்டு முட்டிக்கொள்ளும் காங்கிரஸ் இப்போ நடிகர் விஜயோட பிளான் பி பக்கம் சாய்வதாக தகவல்கள் கசியுது. 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு தொங்கு சட்டசபையை நோக்கி போகுதா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். திமுகவோட பிடிவாதத்திற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? தமிழக அரசியல்ல நடக்க போற இந்த மெகா ட்விஸ்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் முன்ன எப்போதும் இல்லாத வகையில அதிரடி திருப்பங்களை சந்திச்சு வருது. குறிப்பா ஆளுங்கட்சியான திமுகவுக்கும் அதன் நீண்ட கால கூட்டாளியான காங்கிரசுக்கும் இடையில நிலவர அதிகார பகிர்வு குறித்த புகைச்சல் இப்போ ஒரு புதிய அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. கடந்த மார்ச் மாதம் நடந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையின் போதே காங்கிரஸ் தரப்புல ஆட்சியில் பங்கு மற்றும் துணை முதலமைச்சர் பதவி குறித்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனாலும் திமுக தலைமை இதுல பிடிவாதம் காட்டினாங்க. இறுதியில 28 தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா இடத்தோட காங்கிரஸ் சமாதானம் அடைஞ்சா கூட அடிமட்ட தொண்டர்கள் மற்றும் சில மூத்த தலைவர்களுக்கு இடையில இது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. மத்தியில கூட்டணி, மாநிலத்துல ஆட்சி என்ற ராகுல் காந்தியோட புதிய வியூகத்துக்கு திமுக முட்டுக்கட்டை போடுவதா டெல்லி மேலிடம் கருதுறாங்க. குறிப்பா உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக முன்னிறுத்தப்படும் சூழல்ல தங்களுக்கு அமைச்சரவையில இடமில்லை அப்படிங்கிறதுல காங்கிரஸ் கடும் அதிருப்தியில இருப்பதாக சொல்லப்படுது. இந்த சூழல்ல தான் நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் ஒரு முக்கிய சக்தியாக உருவெடுத்திருக்கு. சமீபத்துல வெளியான தகவல்களின்படி ஒருவேளை தேர்தல் முடிவுகள்ல எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத தொங்கு சட்டசபை உருவானா காங்கிரஸ் தன்னோட ஆதரவை விஜய்க்கு வழங்க வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. தொகுதி பங்கீட்டின் போதே விஜயோட தாவேக கட்சி காங்கிரசுக்கு 70க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வழங்க முன்வந்ததாக சில நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. இது திமுக வழங்கின 28 தொகுதிகளை விட 2 மடங்குக்கும் அதிகம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்று. தேர்தல் முடிவுகளில் திமுக கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைக்காம போனா காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு ஆதரவு அளிக்க சில கடுமையான நிபந்தனைகளை விதிக்க திட்டமிட்டிருக்கு. அதுல முதன்மையானது அமைச்சரவையில பங்கு. இதுக்கு திமுக ஒப்புக்கொள்ளாத பட்சத்துல விஜய் தலைமையிலான தாவேக கட்சியோட இணைந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு காங்கிரஸ் தயங்காது அப்படிங்கிறது தெரியுது. விஜயோட கூட்டணி அமைச்சா அமைச்சரவையில சரிபாதி இடங்கள் மற்றும் முக்கிய துறைகளை காங்கிரஸ் பெற வாய்ப்புகள் இருக்கு. 20 ஆண்டுகளுக்கும் மேலாக திராவிட கட்சிகளோட நிழல்ல இருக்கிற காங்கிரசுக்கு இது ஒரு புதிய அடையாளத்தை தரும் அப்படின்னு ராகுல் காந்தி கருதுவதாக சொல்லப்படுது. விஜயோட கொள்கை நிலைப்பாடுகள் பாஜகவுக்கு எதிராக இருக்கும் பட்சத்துல அவரோட கைகோர்ப்பதுல காங்கிரசுக்கு பெரிய தயக்கம் இருக்காது. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சமீப காலமாக காங்கிரஸ் தனித்து நின்ற காலமே பொற்காலம் அப்படின்னு அந்த ரீதியில தான் அவர் பேசிட்டு இருக்காரு. திமுக மேலிடத்தை அது யோசிக்க வச்சிருக்கு. விஜய் ஒரு மிகச்சிறந்த மக்கள் செல்வாக்குள்ள தலைவர் அப்படின்னு அவர் பொது வழியில கொடுத்த நற்சான்றிதழ் வெறும் நட்புக்காக சொல்லப்பட்டது அல்ல, அது ஒரு திட்டமிடப்பட்ட அரசியல் தந்திரம் அப்படின்னு சொல்றாங்க விவரம் அறிந்தவர்கள். குறிப்பா ராகுல் காந்திக்கு தமிழகத்துல இருக்கிற தனிப்பட்ட செல்வாக்க விஜயோட இளைஞர் படையோட இணைத்தா அது ஒரு வெல்ல முடியாத கூட்டணியாக மாறும் அப்படிங்கிறது சத்தியமூர்த்தி பவனோட கணக்காக இருக்குது. காங்கிரஸ் மற்றும் விஜய் இடையிலான இந்த நெருக்கத்தை பாஜக மிக தீவிரமா கவனிச்சு வராங்க. திமுக கூட்டணியில விரிசல் விழுவது எங்களுக்கு சாதகமே அப்படின்னு பாஜகவோட முக்கிய புள்ளிகள் கருதுறாங்க. அதே சமயத்துல விஜய் மற்றும் காங்கிரஸ் இணைஞ்சா அது தங்களோட வாக்கு வங்கியை பாதிக்குமா அப்படிங்கிற அச்சமும் அவர்களுக்கு உண்டு. இதனால விஜய ஒரு குறிப்பிட்ட கட்சிக்குள்ள முடக்காம இருக்கிறதுக்காக மத்திய அமைப்புகள் மூலமா சில அழுத்தங்கள் கொடுக்கப்படுறதா செல்வ பெருந்தகை ஏற்கனவே குற்றச்சாட்டி இருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒண்ணு. காங்கிரஸோட இந்த மறைமுக பேச்சுவார்த்தைகள் குறித்து அறிந்த திமுக தலைமை தற்போது தன்னோட வியூகத்தை மாத்தி வருது. கூட்டணிக்குள்ள விரிசல் விழுந்தா அது அதிமுக அல்லது பாஜகவுக்கு சாதகமாகிரும் அப்படிங்கிறதுனால காங்கிரஸை அரவணைத்து செல்ல ஸ்டாலின் முயன்று வராரு. ஆனாலும் ஆட்சியில பங்கு அப்படிங்கிற கோரிக்கையை திமுக இன்னும் ஏற்க தயாராக இல்லை.
தமிழக அரசியல்ல யாரும் யாரோடையும் சேரலாம் என்ற நிலை உருவாகி இருக்கு. ஒரு பக்கம் திராவிட பாரம்பரியம், இன்னொரு பக்கம் மாற்றத்தை விரும்புகிற புதிய சக்தி. இந்த ரெண்டுக்கும் இடையில ஊசலாடுற காங்கிரஸ் 2026 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுக்கக்கூடும். அது தமிழக அரசியல் போக்கையே மாற்றக்கூடும். தமிழக அரசியல் களம் இப்போ ஒரு மிகப்பெரிய சதுரங்க வேட்டையா மாறி இருக்கு. ஒரு பக்கம் ஆட்சியில பங்கு என்ற ஒற்றை இலக்கோடு காய் நகர்த்துற காங்கிரஸ், இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகளை அரவணைத்து கொண்டே தன்னோட தனிப்பெரும் ஆதிக்கத்தை தக்க வைக்க போராடுற திமுக. இவர்களுக்கு இடையில மாற்றத்திற்கான முகம் என தன்னை முன்னிறுத்தும் நடிகர் விஜயோட அதிரடி என்ட்ரி தமிழக அரசியலோட பாரம்பரிய கணக்குகளை தலைகீழா மாத்திருக்கு. தொகுதி பங்கீட்டுல தொடங்கின இந்த விரிசல் வெறும் இடங்களுக்கான போட்டி மட்டும் இல்லை, அது தமிழகத்தை ஆள போறது யாரு அப்படிங்கிறதுக்கான அதிகார போட்டி. விஜய் தரப்பு காங்கிரசுக்கு நீட்டியுள்ளதாக சொல்லப்படுற அந்த 70 தொகுதிகள் என்ற ஆஃபர் ஒருவேளை உண்மையாகும் பட்சத்தில் அது திமுகவுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அரசியல் கட்சிகள் தங்களுக்குள்ள கூட்டணிகளை மாற்றிக்கொள்ளலாம், நிபந்தனைகளை விதிக்கலாம். ஆனால் இறுதி தீர்ப்பு மக்களோட கைகளில் தான் இருக்குது. ஒரு தொங்கு சட்டசபை அமைஞ்சது அப்படின்னா அது தமிழகத்துக்கு நிலையான ஆட்சியை தருமா, அல்லது விஜயோட காங்கிரஸும் இணைந்தால் அது திராவிட அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக அமையுமா? Subscribe to One India and never miss an update.